ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி. இப்போ வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள், நல்ல விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ யூனிவர்ஸ், ஐ ப்ரைஸ் யூ யூனிவர்ஸ்னு நான் சொல்வேன். உங்களுக்கு அவங்கவுங்க மனசுக்குள்ளே ஒரு சாமி இருக்கும் இல்லையா, அந்த சாமி பேரை வந்து நீங்கள் தேங்க்யூன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச சாமி பேரை சொல்லுங்கள். ஐ ப்ரைஸ் யூ, நான் உங்களை புகழறேன் அப்படின்னு அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச சாமி பேரை சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் பிடிக்கிறதுனால தேங்க்யூ யூனிவர்ஸ், ஐ ப்ரைஸ் யூ யூனிவர்ஸ்னு சொல்ல எனக்கு என்னாச்சுன்னா, எனக்கு யார் மூலமாவது நல்லது நடக்கும். எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்னென்னா, எனக்கு மெயினான பிரச்சனை என்னென்னா, நெட்டு தீர்ந்து போயிடும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை. அச்சச்சோ அப்படின்னு உடனே என்னுடைய டாக்டர் வந்துட்டு சரிப்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ யார் மூலமாவது கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் வந்து பாசிட்டிவான வார்த்தைகள். தேங்க்யூ யூனிவர்ஸ், ஐ ப்ரைஸ் யூ யூனிவர்ஸ். அந்த யூக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாமி பேரை சொல்லிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு மனசு ஒரே முகமாக குவிச்சு வணங்க முடியும். ஒரு முகமாக குவிச்சு வணங்குறப்ப ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எண்ண அலைகள் நல்ல பவர்ஃபுல்லாகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணங்கள் நல்ல விதத்தில் நிறைவேறும். ஸோ எப்போவுமே உங்களுடைய மூச்சு எங்கள் தெரிஞ்சவங்க கூட கேட்பாங்க, இது எப்போல்லாம் சொல்லணும் அப்படின்னு. நமக்கு மூச்சு இருக்கிற வரல சொல்லலாம் அப்படின்னு. மூச்சு இருக்கிற வரலையா அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம். இந்த இடத்துல தேங்க்யூ யூனிவர்ஸ், ஐ ப்ரைஸ் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் யூ யூனிவர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களே நினச்சி பாருங்களேன், உங்களோட ஃப்ரெண்டுனாலே நீங்கள் பொதுவாக ஹெல்ப் பண்ணுவீங்க. நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டுனா ஹெல்ப் பண்ணுவோம். சரி, யாரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்களை நான் ப்ரைஸ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைஸ்னால் புகழ்கிறேன், நீங்கள் நல்ல வேலைகள் செய்திருக்கீங்க, நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கீங்க, நல்ல அலுவலகத்தில் நல்லா பர்ஃபெக்டாக சின்சியராக ஒர்க் பண்ணுறீங்க, ஹானஸ்ட்டாக, ரியலி குட், ஐ ப்ரைஸ் யூ, நான் உங்களை புகழறேன், தேங்க்யூ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? இன்னும் 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 நிறைய நல்லது பண்ணணுன்னு தான் தோணும். அது மாதிரி தான் நமக்கு பிடிச்ச சாமியை தேங்க்யூ, யூக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாமி போட்டுக்கங்க. எனக்கு யூனிவர்ஸ் பிடிக்கும், நான் சொல்கிறேன் அப்படி. தேங்க்யூ யூனிவர்ஸ், ஐ ப்ரைஸ் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு நான் சொல்ல எனக்கு எல்லாமே சரியாயிடுது. எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆண்டவர்களால் ஜாலியாக இருக்கேன். ஜாலியாக ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு ஜாலியாக யூடியூப் வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய படித்தாச்சு, நிறைய வருஷம் நிறைய ஒர்க் பண்ணியாச்சு. என்னால் முடிஞ்ச வரல பல வருஷங்கள் எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்தாச்சு. சரி, சும்மாவே இருக்க முடியாது. இப்போ எல்லோரும் நம்ம எல்லா அகில உலகமும் கேட்குற அளவுக்கு இப்போ பெரிய லெவலில் கடவுள் வச்சுருக்காருன்னு. ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ், ஐ ப்ரைஸ் யூ யூனிவர்ஸ். நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கும் எந்த சாமியும் ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் தேங்க்யூ சொல்லணும்னு இல்லை, எப்போவுமே சொல்லிகிட்டே இருங்க. தேங்க்யூ, ஐ ப்ரைஸ் யூ சொல்லிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்.